ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான காரசாரமான மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். மட்டனை சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரக பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரில் நல்லா விசில் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு நான் கொஞ்சம் ஸ்பைசஸும் மசாலாவும் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானோடனே 1 ஸ்பூன் கீ விட்டுட்டு கீ மெல்ட் ஆனோடனே ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் எந்த எண்ணெயாச்சும் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அனாசிப்பூ, ஜாதி பத்திரி ஒரு துண்டு, கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே வதங்கினோடனே சின்ன வெங்காயம் 4 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினோடனே பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு முந்திரி ஒரு 3 எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே நான் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, கறி மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா மசாலாலாம் உங்களுக்கு கலரும் நல்லா ரிச்சான கலர் கொடுக்கும். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5 விசில் போட்டு நான் மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு மட்டன் மட்டும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவில் நல்லா மட்டனில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்ச உடனே 1/2 லெமன் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாத அதையும் ஆட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போ தம் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட்டான பாத்திரம் இல்லை தண்ணி ஏதாச்சும் ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா தம் பிரியாணி ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.